அந்த நகை என்கிட்ட இருக்கும்போது இங்க எப்படி கிடைக்கும்? கௌதம், இந்த நகை உங்ககிட்ட எப்படி வந்தது? என்ன, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு நீங்கள் ரூம்குள்ளே வந்தப்பவே எனக்கு பர்ஃப்யூம் வாசம் அடிச்சுது. அப்போவே நான் நினச்சேன், பவியும் கவியும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னடா அது, இது புதுசாக இருக்கு இந்த ஸ்மெல்லுன்னு யோசிச்சேன். அப்போ தான் நீங்கள் ஒளிஞ்சிருக்கிறதையும் நான் பார்த்தேன். ஏதோ தில்லலங்கடி வேலை பண்ணுறீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் கண்டுபிடிச்சிட்டல, நகையை கொடு. நகையை திருடுனது நீ தான் சொன்னா உன் மான மரியாதையெல்லாம் காற்றுல பறந்துடும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு உனக்கு புரியுதா? நீ சிரிச்சிட்டு இருக்க. பின்ன என்ன ஸ்ரே, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. ஏ கௌதம், நகையை எடுத்ததும் வச்சதும் நீ தானே பார்த்த, மற்ற யாரும் பார்க்கலையே. நீ சொன்ன நம்பிடுவாங்களா? ஆன்ட்டி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதா எங்களை சர்ச் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்கிறத நம்புவாங்க. ஓஹோ, நீ அப்படி வரியா? அது சரி சரி, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். இந்த நகை உங்கள் ரூமில் தான் கிடந்தது, ராஜி காட்டும் போது மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிடுங்க. இல்லைனா இல்லைனா என்ன பண்ணுவ? நீங்கள் இந்த ரூம்குள்ளே வந்ததையும் ஒளிஞ்சிருந்ததையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஆதி எங்கள் அப்பா மாதிரி ரொம்ப சாஃப்ட், ஆனால் நான் எங்கள் அம்மா மாதிரி கோவம் வந்துச்சு உண்டுலே நாக்கிடுவேன். எங்கள் அம்மா வேணா நீங்கள் பார்த்துட்டு சாஃப்ட் கேரக்டர்னு நினச்சிங்களா? போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் திருடுன வீடியோ மட்டும் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன்,